பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜோதிடத்துல பல விதமான முறைகள் இருந்தாலும் இதை ஒரு ஆங்கில முறை அப்படின்னு கூட சொல்லலாம். டாரோ கார்ட் ரீடிங், அதாவது கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் சொல்ல முடியும். அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியது தான் டாரோ ரீடிங். இதுல இன்னைக்கு ஸ்பெஷலிஸ்டா நிறைய இடங்கள்ல டாரோ ரீடிங் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பண்ணி நிறைய பேருக்கு ஹீலிங் தெரப்பியும் கவுன்சிலிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள தான் சந்திக்க போறோம். டாரட் கார்ட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர், தேங்க்யூ. இப்போ டாரோ ரீடிங் பற்றி நம்ம நிறைய இடத்துல மக்கள் பதிவுகள் பார்த்துட்டு வராங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி டாரோ கார்ட் ரீடிங்கில் மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்குது, இது எதை சொல்ல வருது? ஏன்னா இது நம்மளுடைய இந்திய பண்பாட்டில் ஜோதிட முறை ஜாதகம் வச்சு பார்ப்பாங்க, கைரேகை, இந்த மாதிரி ஓலைச்சுவடி, இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது ஜோதிடத்தில். ஆனால் நீங்கள் ஒரு டாரோ ரீடிங் கார்ட்ஸை மட்டும் வச்சே அவங்களுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சரை சொல்கிறீங்க. அடுத்தடுத்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அது ஏஜ் கேட்டகரி வைஸ் நீங்கள் நிறைய விஷயங்களை அப்படியே சொல்கிறீங்க. இதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ டாரோ கார்ட்ஸ்ன்றது ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும். 78 கார்ட்ஸ் இருக்குது அதில் அப்படின்றது தெரியும். அதில் 2 டிவிஷனாக பிரியும். ஸோ மேஜரான ஈவெண்ட், நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய மேஜரான ஈவெண்ட், தென் தினசரி லைஃப்பில் நடக்கக்கூடிய தினசரி விஷயங்கள், நம்மளோட வேலை சார்ந்து, நம்மளுடைய உணர்வுகள் சார்ந்து, நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்து, ஆன்மீக ரீதியான விஷயங்களும் அதில் இன்க்ளூட் ஆகும். அந்த மாதிரி 2 டிவிஷன் அதில் இருக்குது. ஸோ இதில் பேசிக்காக என்ன ஒர்க் அவுட் ஆகும்? இப்போ மற்ற ப்ரெடிக்ஷன்ஸ்க்குலாம் ஒரு விஷயங்கள் பேசிக்கான ஒரு கருவாக இருக்கும். இதில் என்னன்னா நம்மளோட எனர்ஜி தான். ஸோ இப்போ ஒரு குறி சொல்கிறவங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கான அவங்களோட எனர்ஜி, அவங்களுடைய அந்த சைக்கிக் ரீடிங் சொல்லுவாங்க, அவங்க மனம் சார்ந்து அந்த உளவியலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது. ஸோ அது இந்த டாரோ கார்ட்ஸ் அதுக்கேற்ற ஒரு கேட்வே மாதிரி, ஒரு டூல்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ கார்ட்ஸில் அந்த அளவுக்கு இப்போ ஒரு கார்டுக்குன்னு ஒரு உயிர் கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதற்கான சில விஷயங்கள் செஞ்சு அந்த கார்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா, அப்போ அந்த கார்டில் எந்த மாதிரியான எனர்ஜிலேருந்து ஒருத்தவங்க எடுத்தாலும் அவங்களுக்கான அந்த கார்டு கரெக்டாக வரும். ஸோ இப்போ ராசி வைஸ் இப்போ நம்ம சொல்கிறோன்ற போதும், ஸோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த மாதிரி தான் இதெல்லாம் இப்போ நடக்க இருக்குது, இந்த எனர்ஜியில் தான் இருக்காங்க அப்படின்றது. ஸோ நம்ம அது ஒரு கேள்வியாக அந்த கார்ட்ஸ் கிட்ட வைக்கும் போது அந்த கார்ட்லேருந்து நம்மளுக்கு கரெக்டான கார்ட்ஸ் வரும். நிறைய பேர் இது என்ன கிளி ஜோதிடமா? ஏன்னா கிளியை தான் கூப்பிட்டு இந்த மாதிரி கார்ட்ஸ் எடுக்க சொல்லி அதற்கான விடைகள் கேட்பாங்க. நிறைய பேர் மனசுல இந்த ஒரு கேள்வி இருக்கு, இதற்கான ஒரு பதில். ஸோ இது கிளி ஜோதிடத்துக்கும் டாரோ கார்ட்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கிளி ஜோதிடத்தில் அதில் வர கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் சார்ந்த கார்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு 30 கார்டு 40 கார்டு இருக்கும், தெய்வங்கள் சார்ந்து தான் இருக்கும். ஸோ அதை கிளி கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி இருப்பாங்க. அந்த கிளி அந்த கார்ட்ஸை கரெக்டாக இந்த பர்சனுக்கு இதை எடுக்கணுன்ற மாதிரி ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளியோ எலியோ அந்த மாதிரி அது எடுக்கும். பட் இது அந்த மாதிரி கிடையாது. இதில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த கார்டில் இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு படிப்பு. இதை படிக்கணும். நம்ம எப்படி மற்ற வேலைகளை படிக்கிறோமோ அந்த மாதிரி இதை படிக்கணும். ஏன்னா ஒரு கார்ட்லேயே நிறைய விதமான மீனிங்ஸ் இருக்கும். சிம்பிளிசம் தெரிஞ்சிருக்கணும். இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மாதிரி வரக்கூடிய அந்த சிம்பிள்ஸ், இருக்கக்கூடிய சிம்பிளை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சயின்ஸ் இருக்கும். ஆமா, ஓகே. ஸோ சித்திரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, சைன், அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆமா, ஒவ்வொரு கார்ட்லயும் ஒவ்வொரு விதமான ஒரு பிக்சர்ஸ் வருது. ஆமா, ஸோ அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதற்கான பிக்சர்ஸ், கலர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், நியூமராலஜி தெரிஞ்சிருக்கணும், அதில் வரக்கூடிய சைன் என்னவா இருக்கு, அந்த சைனுக்கான மீனிங் என்ன, சிம்பிள்ஸ் என்ன, அதுக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்கள் இதில் இருக்கும், உள்ளடக்கி இருக்கும். அண்ட் மன ரீதியான விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கும். ஸோ அதனால இதை சார்ந்து இது ரிலேட்டடாகவே ஒரு கைண்ட் ஆஃப் நிறைய படிப்பு இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் மன ரீதியான விஷயங்களை பற்றி படிச்சிருக்கணும். அப்போ அவங்களால டாரோ கார்ட் ரீடிங் நல்ல ஓரளவு கோத்ரூவாக பண்ண முடியும். ஓகே. ஸோ ஏன்ஷியன்ட் அந்த சிம்பிளிசம் அதை படிச்சிருக்கணும். இப்போ எஜிப்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் எஜிப்டியன்ஸ்லாம் எல்லாமே சிம்பிள்ஸில் தான் இருக்கும் அவங்களோட மொழியே. ஸோ அப்போ அதை பற்றி நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இதில் நிறைய விதமான விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கு. அப்போ அதை சார்ந்து படித்து அதை தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரெடிக்ஷனை பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக நம்மளால் கொடுக்க முடியும், சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் அது கிளி ஜோசியத்துக்கு அது அவசியம் இல்லை. கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்கு படிப்போமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும், அது ரொம்ப கம்மி தான்.
அவங்களுக்கு ஒரு தெய்வீக ஆற்றல் ஏதோ ஒரு விஷயம் அது கனெக்டிவிட்டி இருக்கும்போது அது ஒரு குறி சொல்ற மாரி சொல்லலாம். பட் இதுல அப்படி கிடையாது. இதுல நெறைய விஷயம் படிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இன்ட்யூஷன் அந்த ஒரு சக்தி அதிகமா இருக்கும்போது, ஸோ அப்ப நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஹிப்னாட்டிசம் எப்படி பண்றாங்க? பட் அது வந்து ஒரு ட்ரிக். ஹிப்னாடைஸ் பண்ணி அவங்களுக்கு இவங்களுக்கு ஏத்த மாரி அந்த ஆப்போசிட் பெர்சன உருவாக்குறது, மாத்துறது, ஏதோ பண்ண வைக்கிறது அது வேற. பட் அதுவும் இதுல தெரிஞ்சு இருக்கணும். ஏன்னா, அந்த ஆப்போசிட்ல இப்ப நீங்க இருக்கீங்கன்னா, உங்களுக்கு என்ன மனநிலை இருக்கு? நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க மைண்ட்ல? உங்கள சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் பாசிட்டிவ் இருக்கா? நெகட்டிவ் இருக்கா? அதெல்லாம் தெரியணும். தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்ட்டா சொல்யூஷன் குடுக்க முடியும். ஸோ, அதற்கு இதுதான் நடக்குதுன்றத ஒரு டூலா நம்ம இந்த டாரோ கார்ட்ஸ வந்து பயன்படுத்தணும். கண்டிப்பா. நல்ல ஒரு கிளாரிட்டி குடுத்தீங்க. டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு. இப்ப நெறைய நேயர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க, அவங்களுக்கும் இந்த டாரோ ரீடிங் படிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க ஏதாவது கிளாஸஸ் மாதிரி சொல்லிக் குடுத்துட்டு இருக்கீங்களா? தாராளமா சொல்லிக் குடுத்துருக்கேன். அதாவது ப்ரீ ரெக்கார்ட் ஒர்க் ஷாப் மாதிரியும் எடுத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாமே ரெக்கார்டடா இருக்கும் அதுல. 78 கார்ட்ஸ்னுடைய மீனிங் இருக்கும். தென் அத எப்படி நம்ம கனெக்ட் பண்றது, எப்படி ப்ரெடிக்ஷன் குடுக்குறது எல்லாமே ப்ரீ ரெக்கார்டடா இருக்கும் பெர்மனன்ட்டா. அப்படியும் குடுத்துட்டுருக்கேன். சில பேர் 1 to 1 லைவ் கிளாஸ் வந்து கேட்பாங்க. அதுவும் குடுத்துட்டுருக்கேன். சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் கேட்பாங்க. பிகம் அ ஸ்பிரிச்சுவல் கோச்சா வரணும் நம்ம. இந்த சக்ராஸ் பத்தி அண்ட் வந்து ஆரா பத்தி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கோச்சிங் கிளாஸஸும் குடுத்துட்டுருக்கேன். ஓகே. இப்ப அடுத்ததா நம்ம ஸ்ட்ரெய்ட்டா நிகழ்ச்சிக்கு போலாம். பொதுவா வந்து இந்த ராசி மண்டலத்துல 12 ராசிகள் இருக்கு. அத 4 வகையா பிரிச்சிருக்காங்க. நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த முதல்ல வந்து நம்ம நெருப்பு ராசிகளுக்கான அடுத்த 15 நாட்கள் அவங்க லைஃப் அவங்க எப்படி கொண்டு போனா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்னு பார்க்கலாம். முதல்ல நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய இந்த மேஷம், சிம்மம், தனுசு இது 3மே நெருப்பு ராசிகள். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேஷத்துலேருந்து போயிடலாம். அடுத்த 15 நாட்கள் இந்த நெருப்பு ராசியில முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கான கரியர் எப்படி இருக்க போகுது? அடுத்த 15 டேஸ்க்கு. அது பிசினஸோ இல்ல ஒர்க்கோ அவங்களுக்கு எப்படி கொண்டு போகணும்? ஸோ மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து கரியர் ரீதியா பார்க்கும்போது கொஞ்சம் ஹைட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இவங்களோட வேலை சார்ந்து, தொழில் சார்ந்த விஷயங்கள ரொம்ப யார்ட்டயும் வெளிய சொல்ல வேண்டாம், எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாம். ஆ சில விஷயங்கள் மறைச்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு இருக்கு. ரகசியங்கள மறைச்சுக்கிறது நல்லது, சொல்ல வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா கைண்ட் ஆஃப் இவங்களுக்கு ஒரு அவேக்கனிங் பீரியட் மாரி நடக்க இருக்கு. ஒரு ஜட்ஜ்மென்ட் பீரியட் மாரி நடக்க இருக்கு. அப்போ இவங்களுடைய அந்த ட்ரிக் என்ன, டாக்டிக்ஸ் என்ன அத வெளிய சொன்னாங்கன்னா, ஸோ மேபி சுற்றி இருக்கிறவங்களுடைய அந்த ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், இல்ல இவங்களுடைய கொலீக்ஸா இருக்கட்டும், அவங்க இவங்க மேல குடுக்குற அந்த ஜட்ஜ்மென்ட் ஆனதோ, இல்ல அவங்க இவங்களுக்கு இவங்க கிட்ட டீல் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அது வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அவேக்கனிங் பீரியட் கண்டிப்பா நடக்க இருக்கிறதுனால, இந்த வரக்கூடிய 15 டேஸ் வந்து எதா இருந்தாலும் அவங்க மனசோட வச்சுக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகள மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. அந்த பிசினஸ் ட்ரிக்க அவங்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாரி இருக்கு. அண்ட் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிசினஸ் ரீதியா, வேலை ரீதியா ஒரு கேள்விகள் இருக்கு. அவங்களோட கரியர் எப்படி க்ரோ பண்ணணும்? இல்ல அதுக்கு அடுத்து என்ன மாரியான விஷயங்கள தக்க வச்சுக்க பண்ணணும்? அப்படின்ற கேள்விகள் இருந்தா கூட, இது சம்மந்தமா வெளிய யார்கிட்டயும் பேசவோ, ஆ கம்யூனிகேட் பண்ணவோ வேண்டாம். ஸோ யுனிவர்ஸே அதுக்கான ஆன்ஸர வந்து அவங்களுக்கு த்ரூ அவுட் அவங்களுடைய இன்ட்யூஷன்ல இருந்து கண்டிப்பா குடுக்கும் அப்படின்றதுனால, ஸோ எதுவுமே கொஞ்சம் இவங்களோட வச்சுக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப். அடுத்த 15 டேஸ் அவங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன மாதிரி விஷயத்துல ரொம்ப காஷனா இருக்கணும்? எத பண்ணா பாசிட்டிவா இருக்கும்? ஸோ மேஷம் இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப்கான ஸோ இவங்க நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல அதாவது அடமென்ட்டா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கார்ட்லயே நம்ம பார்த்திருந்தோம்னா வந்து ஒருத்தர் மரத்துக்கு அடியில தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஆமா. கார்ட்ல தெரிஞ்சிருக்கும். ஸோ அது என்னன்னா, அது ஒரு கைண்ட் ஆஃப் அடமென்ட் அது. ஸோ நான் சொல்றது தான் கரெக்ட்டு. நான் பண்றது தான் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னுடைய ரிலேஷன் பார்ட்னரா இருக்கட்டும், லவ் பார்ட்னரா இருக்கட்டும், எனக்கு பிடிச்சது தான் செய்யணும். எனக்கு எது சந்தோஷமோ அத நான் பண்ணுவேன். அத சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி இருப்பாங்க. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அவங்க தரப்பும் என்னன்னு கேட்கணும். அப்படி கேட்டா மட்டும் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல நெக்ஸ்ட் 15 டேஸ்ல ஒரு நல்ல சுமூகமான சூழல் உருவாகும். சந்தோஷமான ஒரு நிலைமை வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ரிலேஷன்ஷிப் அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். ஸோ அதனால இவங்க கொஞ்சம் அந்த ஒரு அடமென்ட்ல இருந்து இறங்கி வந்தாங்கன்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் 15 டேஸ் இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. இப்போ மேஷத்துக்கான நெக்ஸ்ட் 15 டேஸ் இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கோட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அத ஃபாலோ பண்ணும்போது இன்னும் நல்லா
பாசிட்டிவா இருக்கும், ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயம்? ஸோ இவங்க வந்து 2 கலர் யூஸ் பண்ணலாம். லைட் பிங்க் அண்ட் லைட் கிரீன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 கலருமே உங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும், சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே. ஸோ ஏஞ்சல்ஸ் எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மெசேஜ் தராங்க மேஷம்க்கு? ஸோ மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஏஞ்சல்ஸ் குடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க வந்து நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்காது, கிடைக்காது, நோ அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு கூட வந்திருப்பாங்க. பட் ஆனா, அதுல கொஞ்சம் இவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கூட போதும். அந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்ல நோன்னு ஆன்சர் கிடைச்ச விஷயம் கூட எஸ்ஸா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ ஒரு முடிவுக்கு வந்த ஒரு விஷயம் கூட அதனுடைய தொடங்கலாம். அத வந்து பாசிட்டிவா தொடங்கலாம். அதற்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பா உருவாகும். ஆனா இவங்க அத நம்பணும் அப்படின்னு இருக்கு. அப்ப இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு காரியத்தின் மேல ஒரு விட்டுப்போன விஷயங்கள், இல்ல விட்டுப்போன உறவுகள் அது மேல நம்பிக்கை இருக்குன்னா, அது திருப்பியும் வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உருவாகும். அதற்கான ஒரு பிளெஸ்ஸிங்கும் ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த விஷ் இருக்கணும். அந்த ஒரு தேவை, அந்த ஒரு ஆசை இருக்கணும். அண்ட் அது மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஸோ அப்ப நோ கூட எஸ்ஸா மாறும். இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் அதுக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் ஏஞ்சல் மெசேஜா இருக்கு. ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வந்து விஷயங்கள் ரெசனேட் ஆகுதோ, எல்லோ ஹார்ட்டின்னு ஒண்ணு குடுத்து, தேங்க் யூ அப்படின்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸ நீங்க தெரிவிக்கலாம். அடுத்ததாக நெருப்பு ராசியிலேயே வரக்கூடிய சிம்ம ராசியினருக்காக அடுத்த 15 நாட்கள் எப்படி போக போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நெருப்பு ராசியின் 2வது ராசியான சிம்ம ராசிக்கு அடுத்த 15 நாட்கள் கரியர் அவங்களுக்கு எப்படி கொண்டு போறாங்க? ஸோ சிம்மம் இவங்களுக்கான கரியர் கார்ட். ஸோ அடுத்த 15 நாட்கள் இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிரயாணம் மேற்கொள்ளணும். கரியர் வைஸ், பிசினஸ் வைஸ் ஏதாவது பயணங்கள், டிராவல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தாராளமா மேற்கொள்ளலாம். அதாவது இதுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணுமா? மணி ஸ்பெண்ட் பண்ணணுமா? பண்ணா திருப்பி கிடைக்குமா? அப்படின்ற ஒரு எந்த ஹெசிடேஷனும் இல்லாம, சந்தோஷமா வந்து அவங்க அந்த விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, கரியர் வைஸ் இல்ல வந்து பிசினஸ் வைஸ் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபுல்ஃபில்லான அவுட்கம் கிடைக்கும். என்ன இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதுக்கான அவுட்கம் கிடைக்கும். அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் கூட வந்து அ கரெக்ட்டான ஒரு சக்சஸ்ல வந்து போகும். அதுக்கான பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்காக இந்த 15 நாள்ல அவங்க இது ரிலேட்டடா பிரயாணம் மேற்கொள்ளும்போது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கும் அண்ட் ஃபுல்ஃபில்லாவும் இருக்கும். சந்தோஷகரமான விஷயங்களும் நடக்கும். ஸோ அடுத்ததாக சிம்மத்தினுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அடுத்த 15 டேஸ்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் ஆக்சுவலா பார்த்தா, இவங்க என்ன குடுக்குறாங்களோ அது இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அப்ப இவங்க நல்ல விஷயங்கள் குடுக்குறாங்க. ரிலேஷன்ஷிப் சம்மந்தமா ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப் குடுத்தா கூட அது அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவான மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, பாசிட்டிவான பிரேயர் வந்து முன்னெடுக்கிறாங்கனாலும் அதுக்கான அவுட்கம்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ என்ன குடுக்குறாங்களோ அது கிடைக்கும். அண்ட் அவங்க பார்ட்னர் கிட்ட இருந்தும் ஒரு கரெக்டான கிவ் அண்ட் டேக் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்ல ஸோ இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க பார்ட்னர் சைட்ல இருந்து நிச்சயமா கிடைக்கும். இவங்களோட நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய அளவுல அந்த சைட்ல இருந்து ஒரு விதமான சப்போர்ட்டிவ் எனர்ஜி, ஹெல்ப் நிச்சயமா கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 15 டேஸ் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல அப்படின்ற மாரி இருக்கு. நிச்சயமா. அடுத்ததாக இவங்களுக்கு என்ன கலர்ஸ், நம்பர்ஸ் ஏதாவது 15 டேஸ் இன்னும் பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு? ஸோ இவங்க வந்து அதிகமா கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஓஷியன் கிரீன் கலர் வந்து யூஸ் பண்ணலாம். கிரீன்லேயே ஓஷியன் கிரீன் வந்து ஒரு மாதிரி ப்ளூ ஷேட்ல இருக்கும். ஸ்கை ப்ளூ ஷேட்ல அதை யூஸ் பண்ணலாம். கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாம். 2மே லக்கியா இருக்கும் அவங்களுக்கு. ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன உங்களுக்கு? ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ ஏஞ்சல் குடுக்குற மெசேஜும் பார்த்தீங்கன்னா, மனம் சார்ந்த விஷயம், எமோஷனல் சார்ந்த விஷயங்கள், இந்த உறவு, ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நிம்மதியான, அமைதியான ரெசல்யூஷன் கிடைக்க போகுது அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸும் அவங்களுக்கு குடுக்கக்கூடிய மெசேஜா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து இவங்க ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஏஞ்சல் மெடிடேஷன் எடுத்தா கூட, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நிச்சயமா கிடைச்சே தீரும். என்னோட ரிலேஷன்ஷிப் இவ்ளோ பிரச்சனைக்குரியதா இருக்கு. என்னோட பார்ட்னர் என்ன புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படின்ற ஒரு மன கஷ்டத்துல இருந்தா கூட, ஸோ அதற்கான ஒரு மெடிடேஷன் இல்ல அதற்கான ஒரு பிரேயர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு நிச்சயமா ஒரு அமைதியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் நல்லா இருக்கும். இந்த ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். லைக் ரொம்ப இன்டென்ஸ்டா இருக்கும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆனது. அதுவும் எஸ்பெஷலி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ஆனது ரொம்ப இன்டென்ஸ்டா இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. அதுக்கான பிளெஸிங்ஸ் இருக்கு. ஸோ சிம்ம ராசிக்காரர்கள், அதாவது நெருப்பு ராசியில 2வது ராசி. இவங்களுக்கு இவங்களுடைய கரியர், ரிலேஷன்ஷிப் அண்ட் நெக்ஸ்ட் 15 டேஸ் என்ன பாசிட்டிவா கொண்டு போறதுக்கான கலர்ஸ், ஏஞ்சல் மெசேஜ் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கவங்க ரெட் கலர் ஹார்ட்டின், சிம்ம ராசிக்காரர்கள் ரெட் கலர் ஹார்ட்டின் குடுத்து உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய விஷஸ நீங்க தெரிவிக்கலாம்.
ஸோ அடுத்ததாக இப்போ வந்து நெருப்பு ராசியில 3வது ராசியான தனுர் ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய கரியர் 15 டேஸ் நெக்ஸ்ட் எப்படி இருக்க போகுது? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கரியர் கார்டு. ஸோ இவங்களுக்கு வந்து வேலை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கும். வேலை பளு, வேலை சுமை அதிகமா இருக்கும்னு காட்டுது. ஸோ இவங்க மேல ரெஸ்பான்சிபிள் அதிகமா வந்து விழும். பட் அது ஏன்னா, அது அவங்க நல்லதுக்காக தான். இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ, எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து அவங்களுடைய வேலைகள செய்றாங்களோ, ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாங்களோ, ஸோ முழு மூச்சோட வந்து அவங்களோட வேலைகள வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்றாங்களோ, கண்டிப்பா இதனால அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்பட இருக்கு. ஸோ அவங்களுக்கு வாழ்க்கையின் அந்த லைஃப் ஸ்டைல் டர்னிங் பாயிண்ட்டும் வந்து மாறும். ஸோ நெறைய விஷயங்கள் அவங்களோட லைஃப்ல மாற இருக்கு பாசிட்டிவா. பிகாஸ் இவங்க வந்து இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் ரொம்ப வேலையில ரொம்பவே ஒரு முனைப்போட இருக்கணும். மற்ற விஷயங்கள கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, வேலையில ரொம்பவே ஆர்வமா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, இல்ல வேற ஒரு வேலை சேஞ்ச் பண்ணலாம்னு ஆமா. நினைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு மெசேஜா இருக்கு இது? எல்லாருக்குமே. ஸோ இப்போ ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறது, இல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கிறது, இல்ல வந்து பிசினஸ் ரீதியா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த 15 டேஸ வந்து கடுமையா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஸோ பெர்ஃபெக்ஷன குடுக்கணும், டெடிகேஷன குடுக்கணும். இது நெக்ஸ்ட் 15 டேஸ் அது குடுத்தாங்கன்னா, இவங்க பார்த்த விஷயங்கள் நியர் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா கரியர் சொல்லிட்டோம். லைஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான ரிலேஷன் கார்டு. ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பழைய விஷயங்கள பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. பேக்கேஜஸ் ஏதாவது வச்சுட்டு இருந்தாங்கன்னா, அத வந்து ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஆஸ் இட் இஸ் அப்படியே கோ வித் த ஃப்ளோவா வந்து போகணும். ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நர்ச்சரிங் இருக்கு. ஒரு டெவலப்மெண்ட் வந்து நடக்க இருக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெவலப்மெண்ட்ட இவங்களே தடுத்து நிறுத்துற விதமா, ஸோ இவங்களுக்கு நடந்த பழைய கசப்பான விஷயங்கள வந்து கொண்டு வந்து பேசுறது, அத சார்ந்து யோசிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது, இவங்களே வந்து அத ஸ்பாயில் பண்ணிக்கவும், பிளாக் பண்ணிக்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த விஷயங்கள் மட்டும் அவங்க அ யோசிக்க கூட கூடாது. ஸோ ஆஸ் இட் இஸ் எப்படி போகுதோ, அப்படியே வந்து போகுறது நல்லது. அப்படி போனாங்கன்னா, அந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்ல கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அது ஒரு முடிவுக்கு வரும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன கலர்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்? ஒரு ட்ரெஸ் கோடா இந்த ஒரு 15 டேஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம்னா? ஸோ இவங்க வந்து ரெட் அண்ட் பர்பிள் கலர் வந்து லக்கி கலர்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 கலரும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜிய குடுக்கும். ஓகே. ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு அலார்மிங் மெசேஜ் என்னவா இருக்கு? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ ஏஞ்சல் குடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, மன்னிக்க சொல்றாங்க. ஸோ மன்னிக்கிற மனப்பான்மை கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் இவங்களுக்கு வேணும். இவங்கள யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, ஏதாவது ஏமாத்திருந்தாலும் சரி, அவங்கள மன்னிச்சு போகணும்னு விட்டுறணும். ஆ மேற்கொண்டு ரிவெஞ்ச் எடுக்கிற இல்ல அவங்க மேல ஒரு கோவம்லாம் இருந்தா, இவங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே ஸ்பாயில் ஆகறதுக்கான விஷயம் இருக்கு. அப்படி ஏதாவது கோவம் இருக்கு, அப்படி வந்து இவங்க ஏமாந்ததுக்கான எனக்கு பதில் என்ன? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறாங்கன்னா, அத டைரக்ட்டா ஏஞ்சல்ஸ் கிட்டயே த்ரூ அவுட் மெடிடேஷன்லயே வந்து கேட்கலாம். அதற்கான ஆன்சர் கிடைக்கும். ஆனா வெளியில வந்து இத காட்ட வேண்டாம். வெளியில மன்னிச்சு விடுறது தான் நல்லது. ஸோ அந்த ஃபர்கிவ் எப்பவுமே அவங்களோட மனசுல இருக்கணும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜா இருக்கு. கண்டிப்பா. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து கிரீன் கலர் ஹார்ட்டின் குடுத்து உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் விஷஸ நீங்க தெரிவிக்கலாம். நம்மளுடைய நெருப்பு ராசிக்காரர்களான மேஷம், சிம்மம், தனுசு 3 ராசிக்காரர்களுக்கும் அடுத்த 15 நாட்கள் நல்ல பாசிட்டிவா, ஹேப்பியான ஒரு வீக் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விஷஸ். நல்ல அழகான ஒரு கைடன்ஸ் குடுத்துருக்கீங்க. தேங்க் யூ மேம். தேங்க் யூ.